அடுத்து பாருங்கள், சொல்லை கண்டுபிடிக்க. நமக்கு வந்து மூணு ஒரு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் மூணுலேயுமே ஒரே எழுத்து வந்து திரும்ப வந்திருக்கும். அந்த சொல்லை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் பாருங்கள் மை இருக்குது, செகண்ட்லேயும் மை இருக்குது, தேர்ட்லேயும் மை இருக்குது. அப்போ மைங்கிறத எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் போ, இதுலேயும் போ இருக்குது, இதுலேயும் போ இருக்குது. ஸோ போங்கிறத எழுதிக்கோங்க. இதில் பாருங்கள் நமக்கு எது வந்து ஒரே உள்ள இருக்குன்னா இம் இருக்குது பாருங்கள். இதுலேயும் இம் இருக்குது, இதுலேயும் இம் இருக்குது, இதுலேயும் இம் இருக்குது. ஸோ ஆன்சர் இம் எழுதிக்கோங்க. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எது வந்து ஒரே உள்ள இருக்குன்னா கா. இதுலேயும் கா இருக்கா, இதுலேயும் கா இருக்குது. ஸோ கா வந்து எழுதிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு எது ஒரே மாதிரி இருக்குன்னா டி இருக்கா. ஸோ எல்லாத்துலேயும் டி பொதுவாக இருக்குது. ஸோ டியை வந்து எழுதிக்கோங்க. இப்போ எழுத்துக்களை முறைப்படுத்தினால் கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க. இதுக்கு நமக்கு என்ன வரும்னா பொம்மை கரடி எழுதிக்கோங்க. பொம்மை கரடி, பொம்மை கரடி, இதுதான் வந்து ஆன்சர். எழுத்துக்களை முறைப்படுத்தினால் கிடைக்கும் சொல் என்னதுன்னா பொம்மை கரடி. அதை அப்படியே வந்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு தொடர்ந்து எழுதுகன்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து சில இது நம்ம எதோ சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எதற்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், எழுதிக்கோங்க. மயில் மயில் என்ன மயில். அடுத்து வந்து வண்ண மயில் என்ன வண்ணம். அடுத்து வந்து இங்கே எழுதிக்கோங்க பச்சை வண்ணம் என்ன பச்சை இலை பச்சை. ஸோ இதை வந்து மூணை மட்டும் எழுதிக்கோங்க. இதுதான் வந்து இந்த பாடலுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம அடுத்தக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாரு, பேசலாம் எழுதலாம் கொடுத்துருக்காங்களா. நமக்கு ஒரு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதுலேருந்து நம்ம இதை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 3 தொடர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஆன்சர் பாருங்கள். செடிகளில் அழகான பூக்கள் பூத்திருக்கின்றன. இது வந்து முதல் தொடர் எழுதிக்கோங்க. அடுத்து இரண்டாவது தொடர் பாருங்கள். வானத்தில் பறவைகள் பறக்கின்றன. இது வந்து இரண்டாவது தொடர். அடுத்து மூன்றாவது தொடர் பாருங்கள். புறாக்களும் சிட்டுக்குருவிகளும் தானியங்களை உண்கின்றன. நமக்கு மேலே பிக்சர் கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்து நம்ம தொடர் அமைக்கணும். இங்கே இதுக்கும் அதே மாதிரி தான். இது ஆன்சர் தான் கிடையாது. நமக்கு வந்து அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தொடர் அதில் இருக்கோ அந்த தொடர் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நான் இதை அந்த 3 தொடர் மட்டும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தொடர் வந்து அதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதை கூட எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், சிந்தித்து விடையளிக்க கொடுத்துருக்காங்க. மீனு வந்து பள்ளிக்கு நடந்து சென்றால் அவள் வீட்டு வயல் ஓரத்தில் பலாமரம் இருந்தது. அதில் பழங்கள் நிறைய இருந்தன. நாளை பறிக்கலாம் என நினைத்தாள். ஸோ நமக்கு கொடுத்துருக்காங்களா. இந்த 3 தொடருக்குமே பொதுவாக உள்ள படத்தை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிக் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்சர் வந்து தேர்டு பாருங்கள். முதல் வந்து நடந்து வரா. அப்போ என்ன இருக்குது, பலாப்பழம் இருக்குது. அது வந்து நம்ம நாளைக்கு சாப்பிடலான்னு சொல்லி நினைக்கா. இது வந்து 3மே இருக்க மாதிரி இல்லை படம் எதுனா நமக்கு 3வது படம் இருக்கா. ஸோ அந்த 3வது படத்தை டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மீன் விரும்பி செய்வது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், மீன் என்னெல்லாம் விரும்பி செய்கிறான்னா மிதிவண்டி ஓட்டுவேன், ஊரை சுற்றி பார்ப்பேன், நண்பர்களுடன் விளையாடுவேன். இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்ம கீழே எழுதணும். ஆன்சர் எழுதிக்கோங்க. படம் வரைவேன், நடனம் ஆடுவேன், மிதிவண்டி ஓட்டுவேன். ஸோ நீங்கள் வேறு என்ன பண்ணால் அதை கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இதுவும் எழுதலாம், வேறவும் எழுதலாம். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க, மீனுக்கு பிடிச்சதுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து பாருங்கள், நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த படத்தை வச்சு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, நமக்கு தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே நமக்கு தொடர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், பெரிய யானை சிறிய பன்றி. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், மித்த நமக்குள்ளே கொடுத்துருக்காங்களே அதை வச்சு என்ன செய்யணும்னா நம்ம வந்து தொடர் அமைச்சு எழுதணும். இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு குரங்கு எங்கே இருக்குன்னா மேலே உள்ளது. அப்போ குரங்கு மேலே உள்ளது. முயல் எங்கே இருக்குது, கீழே உள்ளது. ஸோ மேலே கீழே வந்துடுச்சா. இது வந்து ஃபஸ்ட்டு இது. அது செகண்ட் பார்த்திங்கன்னா சிங்கம் உள்ளே உள்ளது. சிங்கம் வந்து குகைக்கு உள்ளே இருக்குது. நரி வந்து வெளியே இருக்குது. ஸோ உள்ளே வெளியே வந்துடுச்சு. அது தேர்டு பாருங்கள், அணில் வந்து ஏறுகிறது, ஓனான் வந்து இறங்குகிறது. ஸோ ஏறு இறங்கு இது எல்லாமே நமக்கு எதிர்ச்சொல் வச்சு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, நமக்கு தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆன்சர் அப்படியே பார்த்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு எதிர்ச்சொற்கள் நிரப்ப சொல்லியிருக்காங்க. புதிய மிதிவண்டி வாங்கினேன், பழைய வண்டி பார்க்கிறது. ஸோ புதிய பழைய. அடுத்து நமக்கு என்ன இருக்குங்க, இரவு நீ தூங்குகிறாய். அப்போ இரவுக்கு எதிர்ச்சொல் நமக்கு என்னது, பகல். ஸோ பகல் நேரத்தில் விழித்திருப்பாய். அடுத்து மிதிவண்டியை வேகமாக ஓட்டினான். வேகமாக எதிர்ச்சொல் என்னது, மெதுவாக. அப்போ என்ன வரும் ஆன்சர், மெதுவாக நிறுத்தினான். எழுதிக்கோங்க, மெதுவாக நிறுத்தினான். அடுத்து நான்காவது, விழுந்தபோது வண்டிக்கு அழுகை வந்தது. ஸோ அழுகைக்கு எதிர்ச்சொல் நமக்கு என்னதுன்னா சிரிப்பு. அப்போ மீனுவுக்கு என்ன வந்துச்சு, சிரிப்பு வந்தது. இரவு பகல், வேகமாக மெதுவாக, அழுகை சிரிப்பு. ஸோ ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு கற்றல் பயணம் கொடுத்துருக்காங்க. பொருத்தமானதை டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணீர் குடிவைக்கு உணர்வு இருந்தால் என்ன வெளிப்படுத்தி இருக்கும், ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பாருங்கள், தண்ணி வந்து கீழே சிந்திக்கிட்டு இருக்கு. அப்போ அது உணர்வு இருந்தால் என்ன பண்ணியிருக்கோன்னா வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கோம். ஸோ வருத்தம் சொல்லி எழுதிக்கோங்க. இதுதான் வந்து ஆன்சர்.
அடுத்து பாருங்கள், இது வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். இன்று முதல் என் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வேன், பயன்படுத்தியதும் உரிய இடத்தில் வைப்பேன், பிறருக்கு கொடுத்து உதவுவேன், முழுமையாக பயன்படுத்துவேன். ஸோ 4 டிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு வந்து இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்த பாடம் வந்து பூங்காவில் ஒரு நாளுங்கிற 5வது பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதற்கான ஆன்சரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.